நாட்டு நடப்பு பேசுனீங்கன்னா அரசியல் இல்லாம நாட்டு நடப்பே கிடையாதுங்க. தானே உண்மை. நாட்டு நடப்புனா என்ன? ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு போகம் விளைஞ்சதுன்னு கேட்பீங்களா? இல்ல அவர் தான் வேற ஏதாவது பேசுவார்? என்ன பேசுவார்? அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாது. வைகை செல்வனும் விஜயோட அரசியல் ஒருவர் டிஸ்கஸ் பண்ணி இருக்கலாம். இதுக்கிடையில அண்ணாமலை அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அமித்ஷாவை காட்டிலும் ஒரு அறிவுஜீவியாவே பேசிட்டு வராரு தொடர்ச்சியா. அது ஒரு வகையில கேட்டா அதிமுக பிஜேபியை காட்டி வர்றதுக்கு அண்ணாமலை பயன்படுத்தின மாதிரி கூட ஒரு காலம் மாறிக்கிட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சின்னு பேசுனதே இங்க அதிமுக ஏத்துக்கல, உள்ளுக்குள்ள ஒரு புழக்கத்தில் இருக்கிறாங்க. இவர் பாஜக ஆட்சி அமையலாம் பேசுறதுன்னு கேட்டா கூட்டணி ஜெல்லாகல. அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெல்லாகல. அதுக்கான முயற்சி நயினார் நாகேந்திரன் பண்றாரு. ஆனால் அண்ணாமலை அதை உடைக்கிறாரு. பாஜக மதவாத சக்தியை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், களமாடுறோம். ஆனால் நீங்க கேட்டா திமுக ஊழல் சக்தியை எதிர்த்து களமாடுறோம்னு சொன்னா அங்க நீங்க ஒரு ஒற்றுமையை காட்டணும்ல. எனக்கு தெரிஞ்ச நயினார் நாகேந்திரனுடைய அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் சரியா இருக்கு. நீங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட் போறதுல பிரச்சனையே இல்லை சார். அம்பேத்கர் மாதிரி அறிவாளியாகவும் இருக்கணும், அம்பேத்கர் மாதிரி சுயமரியாதை உள்ளவராகவும் இருக்கணும். நான் நீங்க சுயமரியாதை விட்டுட்டு நீங்க திமுக இருக்குன்னு சொல்ல நீங்க தான் சொல்றீங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அரசியல் களத்துல ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை அதிமுகவை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏ வைகை செல்வன் அவர்கள் நேரில் சந்திச்சு பேசியிருக்காங்க. இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த சந்திப்புல நாங்க அரசியல் எதுவுமே பேசல, நாட்டு நடப்பு குறித்து அரை மணி நேரம் விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சந்தித்தவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இன்னொரு கட்சியில பதவியில் இருக்கக்கூடிய 2 அரசியல்வாதிகள். வைகை செல்வன் எப்பவுமே சார் அவருடைய பல பேட்டிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் அழகாக பேசுவார். இன்னும் கொஞ்ச நாள் பேசட்டுமா கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் புதுசாக ஒரு விஷயம் சொல்லுவார் எப்பவுமே. அவன் கேட்டான். இப்போ அந்த மொழி பிரச்சனை வந்தபோது கூட கேட்டார், எந்தெந்த மொழியில் சான்ஸ்கிரிட் கலந்துருக்கு அப்படின்னு சொன்னார். ஒரு மொழியிலும் சான்ஸ்கிரிட் கலந்துருக்கு. கடைசி வரைக்கும் கமல்ஹாசன் பேசுறது சரியா தப்பான்னு சொல்லவே இல்லை. மொழி பிரச்சனை வந்ததில்லை. இப்போ சமீபத்தில் கமல் பேசினார் இல்லையா, அப்போ மலையாளத்தில் சான்ஸ்கிரிட் கலந்துருக்கு, அதை பிரிச்சுட்டா தமிழ். அதே மாதிரி தெலுங்குல சான்ஸ்கிரிட் கலந்துருக்கு, அதை பிரிச்சுட்டா தமிழ். கன்னடத்தில் சான்ஸ்கிரிட் கலந்துருக்கு, அதை பிரிச்சுட்டா தமிழ். இப்படி சொல்லிட்டே வந்தார். கடைசி வரைக்கும் கமல்ஹாசன் பேசுறது சரியா தப்பான்னு சொல்லவே இல்லை. தமிழ் மூத்த மொழியா சொல்லவே இல்லை. ஸோ எதுக்காக சொல்றேன்னா, எப்பவுமே வைகை செல்வனை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவர் ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணுவார். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், நம்ம கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் அவர் பேசின பல கருத்துக்கள். இப்போ போய் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நாங்கள் அரசியல் பேசவே இல்லை, நாட்டு நடப்பு பேசுவோம். நாட்டு நடப்புன்னா என்ன? நாட்டு நடப்புனா அரசியல் இல்லாமல் பேச முடியுமா? இப்போ புரியுதுங்களா? மிகப்பெரிய அறிவு ஜீவிங்க இவங்கள நம்ம விமர்சனமே பண்ண முடியாது. நாட்டு நடப்பு பேசுனீங்கன்னா அரசியல் இல்லாமல் நாட்டு நடப்பே கிடையாதுங்க. தானே உண்மை. நாட்டு நடப்புனா என்ன? ஊரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகம் விளைஞ்சதுன்னு கேட்பீங்களா? இல்லை அவர் தான் வேற ஏதாவது பேசுவார்? என்ன பேசுவார்? அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ இது என்னன்னா, நேரடியாக சொல்ல முடியல. இந்த அரசியல் கூட்டணிகள் குறித்து பேசணும், நீங்கள் அங்கே இருக்கீங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம், பிஜேபி இங்கே இருக்குது, அண்ணாமலை அப்படி பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, இப்படி அரசியல் தலைவர்கள் பற்றி பேசணும். அரசியல் பற்றி பேசாமல் நாட்டு நடப்பை பேச முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கோம், திமுக கூட்டணியில் தான் தொடர்ச்சியாக தொடர்வோம் அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவை சார்ந்த ஒரு முக்கியமான புள்ளியை சந்தித்து பேசப்பட்டிருக்கு, நாட்டு நடப்பு குறித்து பேசப்பட்டிருக்கு. அது அரசியல் பார்வையில் எப்படி எடுத்துக்கிறது? நேரடியாக பேசணும் சார். இங்கே நிறைய பேர் அப்படி சுற்றி வளர்ச்சி கழிச்சு நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், விஜய் அதிமுகவோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே ஒரே ஒரு இடையூறாக இருக்கிறது கேட்டினா பிஜேபி ஒருவேளை விஜய் அதிமுகவோட போகல, பிஜேபியோட அதிமுக இருக்கிறதுனால விஜய் போகலைன்னா விஜய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டானிட்டி ஓட்டையும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்டையும் பார்த்தீங்கன்னா வாங்கிடுவார். அது வாங்குற பட்சத்தில் கேட்டால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அது மைனஸ். கிறிஸ்டானிட்டி ஓட்டம் முஸ்லீம் ஓட்டம் அது இழந்ததுன்னா விசிகாவுக்கு அது ஒரு பெரிய இழப்பு. திமுகவுக்கு இழப்போலையோ விசிகாவுக்கு கண்டிப்பாக இழப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கேட்டால் பெரும்பாலும் மதம் மாறிய கிறிஸ்தவர்கள், அதாவது கேட்டால் தலித்துகள் இருக்காங்க இல்லையா, மதம் மாறிய தலித்துகள் கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, தலித் கிறிஸ்தவர்கள். அது பெருவாரியான ஓட்டு விசிகா வாங்குது. ஒரு பக்கம் இஸ்லாமியருடைய ஆதரவும் இருக்குது. ஒருவேளை அதிமுகவோட விஜய் போகாமல் தனியாக ஒரு கூட்டணி அமைச்சார்னா இவங்களுக்கு தான் சிக்கல் வரும். ஸோ அதனால் ஏற்கனவே கொஞ்சம் பலவீனப்பட்டு தான் இருக்குது. அந்த கணக்கெல்லாம் திமுக தலைமையில் போடாமலாம் இல்லை.
அதனால் இவர் வாங்குகிற 6 சீட்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது 4 ஆகலாம் அல்லது 3 கூட மாறலாம். அதனால் இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது விஜயோட அரசியலை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லா தலைவருமே. வைகை செல்வனும் வந்து விஜயோட அரசியல் ஒருவேளை டிஸ்கஸ் பண்ணி இருக்கலாம். இதுக்கிடையில் வந்து அண்ணாமலை வந்து அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். அமித்ஷாவை காட்டிலும் ஒரு அறிவுஜீவியாகவே இப்போ வந்து பேசிட்டு வராரு தொடர்ச்சியாக. அது வந்து ஒரு வகையில் வந்து கேட்டால் வந்து அதிமுக வந்து பிஜேபியை கழட்டி விடுறதுக்கு அண்ணாமலையை பயன்படுத்துகிற மாதிரி கூட ஒரு காலம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்படியான ஒரு பார்வையும் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்குது. நயினார் நாகேந்திரன் அரசியல் செய்யவே விடாமல் திடீர்னு சீமானை சென்றார். சீமான் வந்து தனித்து போட்டின்னு 100 முறை சொல்லிட்டாரு, 101 முறை சொல்லிட்டாரு தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மட்டத்தில், அரசியல் நிபுணர்கள் மட்டத்தில் கடைசி நேரத்தில் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சீமானை வந்து எதிர்த்து பேசுகிறாரு. கடுமையாக இந்த மரம் ஏறின பனை மரம் ஏறின விஷயத்தில் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறாரு சீமானை. யார்? அண்ணாமலை. ஸோ இதெல்லாம் அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் வந்து கேட்டிங்கன்னா வந்து அமித்ஷாவோட அந்த கூட்டணி வியூகத்தை பற்றி பேசும்போது பாஜக ஆட்சி அமைக்கிறது தான் முக்கியம். கூட்டணி ஆட்சியோட பாஜக ஆட்சி அமைக்கணும். கூட்டணி ஆட்சின்னு பேசுனதே இங்கே வந்து அதிமுக ஏற்றுக்கலை, உள்ளுக்குள்ளே ஒரு புழுக்கத்தில் இருக்கிறாங்க. இவர் பாஜக ஆட்சி அமையணும்லாம் பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி வந்து ஜெல்லாகலை. அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெல்லாகலை. அதுக்கான முயற்சி வந்து நயினார் நாகேந்திரன் பண்ணுறாரு. ஆனால் அண்ணாமலை அதை உடைக்கிறாரு அந்த கூட்டணியை. இது எப்படி போய் வந்து அகில இந்திய பாஜக தலைமை அதை எப்படி எடுத்துக்குன்னு தெரியல. இதுக்கு இடையில் விஜயோட அரசியல் வந்து எல்லாருமே கூர்ந்து கவனிக்கிறாங்க. இப்போ நாளுக்கு நாள் வந்து விஜய் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கலா அரசியலுக்கு வந்துட்டாருன்னா இன்னும் நிலைமைகள் வேறு மாதிரி மாறக்கூடிய சூழல் இருக்குது. ஒருவேளை வந்து சீமான், விஜய், ஏடிஎம்கே, பிஜேபி இல்லாத வந்து ஒரு கூட்டணி அமைஞ்சுனாக்கா நிச்சயமாக வந்து டிஎம்கேக்கு பலத்த அடியாக இருக்கும். அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக சிலர் மெனக்கட்டு வேலை செய்கிறாங்க. திருமாவர்களுடைய வந்து கேட்டினா கடந்த கால இப்போ சமீபத்தில் இந்த 2 நாளைக்கு முன்னாடி பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப கடுமையாக வந்து நடிகன்ற அந்த மாதிரியான சில வார்த்தைகள்லாம் போட்டு அரசியல் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அப்போது அதுலேருந்து தெரியுது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இவர் வந்து இவர்கிட்ட அதாவது கேட்டால் இருக்கிற இளைஞர்கள் வந்து விஜய்கிட்ட போயிடுவாங்கன்றத அவரே கூட அந்த மேடையில் சில வார்த்தைகள் மூலமாக சொல்கிறாரு. நீங்கள் என் தம்பிகள் போயிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பரவலாக வந்து கேட்டால் இளைஞர்கள் வந்து சாதி எல்லைகளை கடந்து விஜய்கிட்ட வந்து விஜய்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆல்ரெடி. புதிய வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடியவங்க அது தலித் இருக்கட்டும், தலித் அல்லாதவர்கள் இருக்கட்டும், விஜய்க்கு ஆதரவு இருக்குது. இந்த நாளுக்கு நாள் இந்த ஆதரவு பெருகும்போது இப்போ கலா அரசியலில் விஜய் இல்லை. இப்போ கலா அரசியலுக்கே விஜய் வரலன்னா கூட 5% கன்ஃபார்ம். விஜய் எங்கேயுமே வர வேண்டாம். அரசியலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலா அரசியலும் பண்ண வேணாம். ஏற்கனவே நிர்வாகிகள் போட்டுறாச்சு. அவங்க வந்து விஜயோட படத்தை மட்டுமே பயன்படுத்தினாலே 5% ஓட்டு வந்துடும். அப்போ விஜய் களத்தில் இறங்கினார்னா 10% ஓட்டு கன்ஃபார்மாக வந்துடும். அந்த 10% தானே வந்து இவங்களுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஒருத்தலாக இருக்குது. அந்த 10% யார்கிட்ட இருந்து வருது? அது விசிகா கிட்ட இருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரலாம், பாட்டாளி மக்கள் கட்சியிருந்து ஒரு பர்சன்டேஜ் வரலாம், காங்கிரஸ் கிட்ட இருந்து வரலாம். இப்படி வந்து பரவலாக எல்லா கட்சியும். ஆனால் 10% கிட்ட விஜய் களத்துக்கு வந்துட்டா 10%, களத்துக்கே வரலன்னா 5%. அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த சந்திப்பை பார்க்கும் போதுதான் இப்போ திமுக தலைமை மட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் மட்டத்தில் கூட ஒரு எண்ணம் தோன்றலாம். என்ன அப்படின்னா வந்து அதிமுகவை சார்ந்த ஒருவரை சந்திச்சு பேசுகிறார் அப்படின்னா கூட்டணியை விட்டு வெளியேற போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றலாம் இல்லையா? அதான் வந்து இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து கம்யூனிஸ்டில் பேசும் 98.5% கேட்டினா வந்து தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றலை, ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருப்போம். அண்ணன் திரும்ப அந்த அளவுக்கு கூட பேசவே இல்லை. அப்படி பரவாயில்ல, கம்யூனிஸ்டாவது அந்த வார்த்தையை சொன்னாங்க. அவர் அதை கூட சொல்லவே இல்லை. அந்த வாக்குறுதிக்கிட்டே போகவே இல்லை. போகாமல் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு வந்து சீட்டு குறைவாக கொடுத்தா கூட நாங்கள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து போக மாட்டோம், அதிகமான கூடுதலான தொகுதிகளை கேட்போம், ஆனால் கொடுக்கலனாலும் நாங்கள் தொடருவோம். எல்லாம் அது நீங்கள் அதை சொல்லவே வேண்டாமே, நாங்கள் கூடுதலாக நீங்கள் கேட்கவே வேண்டாமே. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 6 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட்டில் 2 சீட்டு குறைச்சா கூட வாங்கிப்பார். அதுதான் அது அர்த்தம் தான் கேட்டேன். கூடுதலாக கேட்க வேண்டாமே, நீங்கள் கேட்டாலும் அவங்க கொடுக்க போகிறோம் நீங்களே சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் கூட்டணி இருப்போம். அதுக்கு கம்யூனிஸ்டுகள் எவ்வளோ பரவாயில்ல, 98.5% வந்து தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்று, ஆனால் நாங்கள் அவங்க கூட தான் இருப்போம். இது மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்போ அங்கே சிக்கலே என்னன்னு கேட்டிங்கன்னா நடுவில் பிஜேபின்ற வந்து ஒரு கட்சி வந்து அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு தொங்கு சதையாக இருக்குது. இல்லைன்னா இந்த காலில் இந்த விலங்கு போட்டு இந்த குண்டு மாட்டி விட்டுருவாங்கல்ல, அப்படி தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் கேட்டால் இப்போ ஒரு அலையன்ஸுக்கு உள்ளே வர முடியும். இப்போ அலையன்ஸுக்கே வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டினா அந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து
ஒரு பெரிய ஒரு லம்சமான ஓட்டு. அது எந்த பக்கம் போகுன்றது தான் இப்போ அங்கே கேள்வியாக இருக்குது. இப்போ பிஜேபி வர்றதுனால பெரிய ப்ளஸ் எதுவுமே வந்து எடப்பாடி கிடையாது. அதை கூட தெரிஞ்சிக்காமல் அவர் ஏதோ தேவையில்லாமல் சுமக்கிறார் தான் பிஜேபியை. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிகளோட பழிப்பாவத்தையும் சுமக்கிறாரு. ஆனால் அது கூட தெரியாமல் அண்ணாமலை என்ன செய்கிறாருன்னா, நாங்கள் பாஜக ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டு வந்து கேட்டால் அதிக பிரசங்கித்தனம் தான் சொல்லணும். கரெக்டாக சொன்னோம்னா இது வந்து அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி தான் ஆகணும். அப்படி தான் வந்து அண்ணாமலையோட பேச்சு இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து ஒரு கூட்டணிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து அதிமுக தலைமை தான் கூட்டணி. இப்போ நயினார் நாகேந்திரன் சொல்கிறார்ல, எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போகாமல் நீங்கள் வழக்கம் போல் தனியாக என்டிஏ தனித்து நிகழுங்க, அதானே சரியாக இருக்கும். திமுகவை வீழ்த்தணும்னா இப்போ அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க? கூட்டணியில் எங்களுக்கு வந்து குறைவாக கொடுத்தாலும் அங்கே இருப்போம், தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல அங்கே இருப்போம். அப்போ அவங்க சொல்லக்கூடியது என்ன? இன்னும் செல்வ பெருந்தகை எதுவும் சொல்லலை. அவங்க சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மதவாத சக்திக்கு நாங்கள் எதிராக இருக்கோம். இல்லை, காங்கிரஸ் தரப்புல இருந்தும் அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு அதிகமான தொகுதிகளை திமுக தலைமையிடம் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் தெரிவிச்சிட்டாங்க. ஆனா கேட்பாங்க, இந்திய கம்யூனிஸ்டை தவிர எல்லா கட்சிகளுமே கூடுதலான தொகுதி கேட்பாங்க. அவங்க இவங்க என்ன கேட்டாங்க, அவங்க என்ன கொடுக்குறாங்கன்றது தானே இருக்கு. இவங்க கேட்கறது நமக்கு தெரிய போறதில்ல. நாங்க 12 சீட்டு கேட்டோம் நான் சொல்லவா போறாங்க? கிடையாது. ஆனால் வந்து அவங்க கொடுக்குற சீட்டை கடைசியாக வாங்கிப்பாங்க. காங்கிரஸும் அதுதான் நிலைமை. ஆனால் இவங்கெல்லாம் ஒரே ஒரு வட்டத்தில் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக வந்து மதவாத சக்தியை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், களமாடுறோம். ஆனால் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா திமுக ஊழல் சக்தியை எதிர்த்து களமாடுறோன்னு சொன்னால் அங்கே நீங்கள் ஒரு ஒற்றுமையை காட்டணும்ல. எனக்கு தெரிஞ்ச நயினார் நாகேந்திரனுடைய அந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து சரியாக இருக்குது. அண்ணாமலை வந்து கொஞ்ச காலம் ஒன்று ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில் நீங்களே இருங்க. ஒரு தலைமையாக ஒருத்தர் இருக்கும்போது நீங்கள் பாட்டுன்னு தினம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு நீங்கள் கழகத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா மறைமுகமாக நீங்கள் திமுக உதவுறாரோ அண்ணாமலைன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இப்போ திருச்சியில நடைபெற்ற விசிகாவுடைய மதச்சார்பின்மை மாநாடு, அதன் பிறகு இப்படி வைகை செல்வன் அவர்களுடனான சந்திப்பு, ரெண்டையும் பார்க்கும் போதே ஒரு சந்தேகம் வருது இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா, திருச்சியில திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு காவல்துறை வந்து தடைகளை போட்டாங்க, கேட்டதுக்கு வந்து மேலிட உத்தரவு அப்படின்னு சொன்னாங்க, அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சாங்க. எங்களுடைய கொடிக்கம்பங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இத்தனை அடக்குமுறைகளையும் தாண்டித்தான் ஒரு விசிகா வந்து ஒரு மாநாட்டை நடத்த முடிகிறது. மாநாட்டை நடத்த முடியாது. இதெல்லாம் தாண்டித்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவோட வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சொல்ல வருது. அப்படின்னா கஷ்டப்படுறீங்க. ஒரு கேள்வி ஒன்று வருது, எவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல நீங்க? இவ்வளோ கஷ்டப்படுற நீங்கள் வந்து கேட்டினா ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? ஒரு கேள்வி இயல்பாக வருமா வராதா? அண்ணன் திரும்ப வந்து தெளிவாக அரசியல் பண்ணக்கூடியவர். இவ்வளோ கஷ்டங்களை எல்லாம் அதே மக்கள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அந்த மக்களில் கண்டிப்பாக அறிவுள்ளவங்க இருப்பாங்கல்ல, நிச்சயமாக இருப்பாங்கல்ல. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் அந்த கூட்டணி நம்ம இருக்கிறோம்? நம்ம டிஎம்கே கூட்டணியில் நம்ம எதுக்காக இருக்கணும்? இவ்வளோ கஷ்டம், கொடி வைக்க விட மாட்டாங்க, மாநாட்டு விட எந்த வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. பாஜகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக அது நீங்கள் சார் அதுதான் நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து அப்போ இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் பாஜகவை எதிர்க்கணுன்றதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் சகிச்சுப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கான வந்து ஒரு தன்மானம் இருக்குல்ல, சுயமரியாதை இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் வந்து பிஜேபி வந்து மதவாத சக்திக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி பேசுறது, அதை வந்து அந்த கட்சியினருக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் அம்பேத்கர் மாதிரி கோட் சூட் போகிறதுல பிரச்சனையே இல்லை சார். ஆனால் அம்பேத்கர் மாதிரி அறிவாளியாகவும் இருக்கணும், அம்பேத்கர் மாதிரி சுயமரியாதை உள்ளவராகவும் இருக்கணும். நான் வந்து நீங்கள் சுயமரியாதை விட்டுட்டு நீங்கள் திமுகவில் இருக்குன்னு சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க. கொடி வைக்க விட மாட்டாங்க, அடுத்தடுத்து நீங்கள் வரிசையாக சொல்லிட்டே வரீங்கல்ல, நீங்கள் தானே சொல்கிறீங்க, நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிறோன்றது அந்த தொண்டர்கள் வந்து எதிர்பார்ப்பு கேள்வி இருக்கும்ல, மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல. இல்லை, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே தவிர திமுக அரசு மீது, தமிழக முதலமைச்சர் மீது அந்த விமர்சனத்தை முன்வைக்கல. நிர்வாக பார்வை அவருக்கு அப்படி இருக்கு. நிர்வாகமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசு கீழே தான் நிர்வாகம், அந்த பார்வை இல்லை. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? காவல்துறை தான் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்கு. இதுதான். ஸோ அதனால இவருக்கு அவருடைய பார்வை வந்து கேட்டினா இங்கே அதுதான் நான் சொல்கிறேன்ல, இங்கே அம்பேத்கருடைய வாரிசுகள் வந்து அறிவார்ந்த அரசியல் செய்யக்கூடியவங்க. அங்கே வந்து நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து கோட் ஷூட் போடுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். 5000 ரூபாய் வச்சா கோட் ஷூட் சார், அது ஒரு பெரிய விஷயம். 2000 ரூபாய் கூட கோட் ஷூட்லாம் இருக்குது. கோட் ஷூட் போகிறது இல்லை. அம்பேத்கர் மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். அதனால தான் அவரே சொன்ன ஒரு வார்த்தை தானே, எஜுகேட்ன்ற சொன்ன ஒரு வார்த்தை, கற்பி. உலகத்தில் எந்த தலைவரும் சொல்லாத ஒரு வார்த்தை. நானும் எவ்வளோ புத்தகங்கள் படிச்சிட்டேன். அதுக்காக நான் வந்து 2000 புத்தகம் படித்தேன், 2 லட்சம் புத்தகம் படித்தேன். ஆனால் நான் எவ்வளோ படித்த புத்தகம், எந்த பெரும்பாலான புரட்சியாளருடைய புத்தகத்தில் நான் படிச்சிருக்கிறேன். எந்த தலைவருமே வந்து கற்பின்ற ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது, எஜுகேட் பண்ணவனன்னு சொன்னதே கிடையாது.
ஸோ அந்த எஜுகேட்ன்ற அந்த ஒரு வார்த்தை கேட்டால் நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணணும் முதல்ல. மேடை நான் சொல்கிறேன், அண்ணன் திருமாவுக்கு அவருடைய கவனத்துக்கு யாரும் கொண்டு போகலான்னு நான் இதை கொண்டு போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு கேட்டால், நீங்கள் ஒரு மேடை அமைக்கிறீங்கல்ல, அந்த மேடையில் வந்து மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அது வந்து நேற்று இருந்த ஜெயலலிதாவை நீங்கள் வேணால் சொல்லலாம். அவங்க ஒரே ஒரு சேர் போடுவாங்க, மற்றவங்களாம் நாற்காலி போட மாட்டாங்க. பல கூட்டங்களில் பல நாற்காலிகள் போட்டு உட்காந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பொது மேடையில் சில பேர் சொல்லுவாங்க அவங்க ஒரே ஒரு சேர் மட்டும் போட்டு மீதிய சேரெல்லாம் எடுத்துருவாங்க. அதெல்லாம் பழைய ஜெயலலிதா. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து கிட்டணும். அதே மாதிரி எல்லா கட்சியும் விஜயகாந்தாக இருக்கட்டும், இப்போ ஒரு சீமானுடைய மேடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கும். எல்லாரும் கீழே தான் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மேடையில் போய் மைக்கில் பேசிட்டு வரதாலும் சரி, எல்லாமே கீழே. அங்கே ஒரு ஒழுக்க முறை இருக்குது. மேடையிலேயே முதல்ல உங்களுடைய நாகரிகம் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்யாணத்தில் இவ்வளோ பல மேடை நிகழ்வில் வந்து ஒரு டென்ஷன் ஆவார். இல்ல இந்த மதச்சார்பின்மை மாநாட்டிலையும் திருச்சியில டென்ஷன் ஆனாங்க. மேடை அது என்ன, அது மேடையில் வந்து அவங்க ஒழுங்கற்ற முறையில் நடந்துப்பாங்க. அதை நீங்கள் மேடையிலேயே அவங்கள கண்டிக்கிறதுன்றது, இப்படி உட்காரு, அப்படி உட்காரு, இப்படி போ, அப்படி வா, அது என்ன பழக்கம்? அது ஏன் அந்த மேடையை ஒழுங்குபடுத்திக்க முடியல உங்களால்? நான் கேட்குறேன். சென்னையில் நடந்த ஒரு கல்யாணம், இது வந்து ஒரு கேலிக்கோ கிண்டலுக்கோ சொல்லவே இல்லை, அது அவருக்கே தெரியும். இது மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஆனால் ஒரு நிகழ்ச்சி மேடையில் பெண்ணுக்கு மணமகன் மணமகள் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். தாலி எடுத்து இவர் தான் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இவர் வந்து மேடைக்கு போகிறாரு, தாலி எடுத்து வந்து கொடுத்து கல்யாணம் பண்ணணும். இவர் பின்னாடி ஒரு கூட்டம் போனாங்க சார். அங்கே பொண்ணு மாப்பிள்ளையும் காணும். பொண்ணு மாப்பிள்ளை எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டாங்க. இவர் கூட ஃபுல்லாக ஒரு பெரிய கூட்டம், இந்த பக்கம் ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஒரு கூட்டம் வந்து கேட்டால் ஃபுல்லாக இருக்க பெண்ணும் மாப்பிள்ளை எங்கப்பா அப்படின்னு சொல்லி தேடி வந்து அதுக்கப்புறம் உள்ளே இருந்து கூட்டு வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணமகனையும் தள்ளுறாங்க. இவருடைய தொண்டர்கள் தான். அதுக்கப்புறம் சரி, அங்கே அப்பா அம்மா இருக்கணுமா இல்லையா? ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது உங்களை கூப்பிட்டது வந்து தாலி எடுத்து கொடுங்கன்னு சொன்னது தப்பா? அங்கே ஒரு அப்பாவும் வந்து அம்மாவும் இருக்கணும்ல. பெண்ணை பெற்ற அப்பா அம்மா, அதே மாதிரி பிள்ளையை பெற்ற அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நீங்கள் தலைவர், நீங்கள் தாலி எடுத்து கொடுங்க. இதுதானே அங்கே எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க. நான் இது வந்து எனக்கு ஒன்றும் அண்ணன் மேலே எனக்கு வந்து எந்த விதமான காழ்ப்புணர்வு இல்லை. எனக்கு அரசியல் வெறுப்பும் கிடையாது. நான் பொதுவாக தான் எல்லா பார்வையும் நான் வைக்கிறேன். யாரும் எனக்கு அரசியல் வேண்டியவும் கிடையாது, வேண்டாதவும் கிடையாது. நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, எதிரும் கிடையாது. நான் பார்த்த கட்சி சொல்ல அது என்ன, உங்கள் மேடை நாகரிகமே உங்களால் பண்ண முடியல. நீங்கள் கோட் ஷூட் போடுறதுல யாருக்கும் பிரச்சனை கிடையாது, தாராளமாக நீங்கள் போடலாம். 2000 ரூபாய்க்கு ஒரு கோட் இருக்குது. நீங்கள் மேடையில் வந்து எது ஒழுக்கம்ன்றது இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வயதை கடந்துட்டீங்க, இவ்வளோ நீண்ட அரசியல் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மேடையை ஒழுக்கம் பண்ண முடிஞ்சுதா உங்களால்? மேடை நாகரிகம் பண்ண முடிஞ்சுதா? ஒரு மேடையிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டரில் அவங்க அந்த நிற்கிறவங்களை திட்டுறதும், அவங்க அதை அப்படியே தொடச்சி போட்டு அடுத்த கூட்டத்தில் நடக்கும். மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளைனை மெயின்டைன் பண்ணு. ஃபஸ்ட்டு அதை பண்ணணும் அண்ணன் திருமா. அதுக்கப்புறம் மற்ற விஷயம் நான் கேட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அம்பேத்கருடைய வந்து கொள்கையை பேசுறது, அம்பேத்கருடைய வந்து வழித்தோன்றர்கள் நாங்கள் சொல்லி பெருமையாக பேசுகிறேன். அம்பேத்கர் ஒருபோதும் இந்த மாதிரியான அநாகரிகத்தை ஒத்துக்கவே மாட்டார். நீங்கள் கோட் ஷூட் போகிறது தாராளம், எங்களுக்கு ஒன்றும் இங்கே வந்து போட்டியாக போகாமல் கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து போடுங்க. உங்கள் பணம், உங்கள் காசு, நீங்கள் உங்கள் கோட்டு நீங்கள் தச்சு போட்டுங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த கோட் ஷூட் போட்டிங்கன்னா அது நாகரிகம் எப்படின்னு பாருங்கள். ஒழுக்கமாக நடக்கணும்ல. மேடையில் ஒழுக்கமே இல்லைன்ற நான், மேடை ஒழுக்கமே இல்லை. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.